வணக்கம். புதியதோர் தொடக்கம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கோபத்தை வெல்லுவது எப்படி என்ற தொடரில் இன்று நாம் பார்க்கவிருப்பது ஆன்மீக ஞானத்தால் கோபத்தை வெல்ல முடியும் என்று. ஒருவர் நன்றாக பாட்டு பாடினால் அவரிடம் நான் கேட்பது, இவ்வளவு நல்லா பாடுறீங்களே, முறைப்படி கத்துக்கிட்டீங்களா? அவர், இல்லைங்க, வெறும் கேள்வி ஞானம்தான் அப்படின்னு சொன்னா, ஐயோ, முறைப்படி கத்துட்டு பாடிந்தா இன்னும் அற்புதமா இருக்குமே அப்படின்னு சொல்லுவோம். கேள்வி ஞானமோ, கல்வி ஞானமோ, ஆன்மீக ஞானமோ எதுவாக இருந்தாலும் அறிந்து, புரிந்து, உள்வாங்கி அதை முறைப்படி வெளிப்படுத்தும் போது அது இயற்கையாகவும் இயல்பாகவும் ஆகிவிடுகிறது. அதே போல்தான் நம் குணங்களும். மனிதன் ஒரு விஷயத்தை பழக்கமாக்கி, அந்த பழக்கத்தை வழக்கமாக்கி அதை நடைமுறைப்படுத்தும் போது அது இயல்பான குணமாகி விடுகிறது. கோபம் என்பதும் ஒரு குணம்தான், ஆனால் அது துர்குணம். பெரும் அழிவை மட்டுமே தரக்கூடிய அந்த கோபத்தை ஆன்மீக ஞானத்தை முறைப்படி அறிந்து, புரிந்து, நடைமுறைப்படுத்தும் போது கண்டிப்பாக அதை வெல்ல முடியும் என்று விளக்கித்தர இன்று நம்முடன் இணைந்துள்ளார்கள் சிஸ்டர் BK சாந்தி அவர்கள். கடந்த 18 வருடங்களாக ராஜயோகம் பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். பிரம்மகுமாரிஸ் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் இறை சேவையில் ஈடுபட்டுள்ளார். தற்போது தன் குடும்பத்தாருடன் சிங்கப்பூரில் வசிக்கிறார். உங்கள் அனைவரின் சார்பாக அவரை மனமாற வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிஸ்டர், கல்வி ஞானம், கேள்வி ஞானம், ஆன்மீக ஞானம் எதுவா இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கிட்டோம்னா அதன்படி அதை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அதை நம்ம எப்படியெல்லாம் ப்ராக்டிக்கல் லைஃப்ல கொண்டு வரோமோ அப்போதான் அதோட முழுமையான பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய சக்திகள் நமக்குள்ள இருக்கு இல்லையா? கேட்டதுக்கு அப்புறம், கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கூட இருந்தாலும் கூட சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் வரும்போது கோவப்படாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ இந்த ஆன்மீக ஞானம் மற்ற ஞானத்துல இருந்து எப்படி வேறுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லுங்களேன். நிச்சயமாக. முதல்ல ஞானம் அப்படிங்கிறதுனுடைய முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆன்மீக ஞானம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஞானம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாலேஜ் இஸ் வெல்த் அப்படின்ட்டு நாம் கேள்விப்படுறோம். அதாவது ஞானம் அல்லது கல்வி அப்படிங்கிறது ஒரு பெரிய செல்வம். ஏன்னா அதை வச்சு நாம் ஒரு ஸ்தூல செல்வத்தை நம்மால் ஈட்ட முடியும். அதே மாதிரி ஞானம் அப்படிங்கிறது சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்முடைய வருமானத்திற்கு ஒரு ஆதாரம். அதே மாதிரி நாலேஜை பவர், சக்தி அப்படின்னு சொல்கிறது உண்டு, லைட் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஞானத்தை ஞான ஒளி அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஒளின்னா என்னென்னா வெளிச்சம். அதாவது நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கக்கூடியது ஞானம். அப்படின்னு பார்க்கும்போது அதே மாதிரி விஷயத்தில் ஞானத்தை லிட்டில் நாலேஜ் இஸ் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதாவது முழுமையான ஞானம் இல்லை அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய ஆபத்தும் கூட இருக்கு அப்படிங்கிறது. அரைக்குறை ஞானம் சொல்றது. ஸோ அப்போ ஞானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பல மாதிரி இருக்கு. இப்போ நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில பார்த்தோம்னா நாம் எல்லா துறையிலையுமே நிறைய நமக்கு கல்வி இருக்கு, எஜுகேஷன் இருக்கு. சில பேர் லாயரா படிக்கிறோம், சில பேர் டாக்டர். அப்போ இந்த மாதிரி கல்வியெல்லாம் நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு, அதாவது ஒரு லைஃபை லீட் பண்றதுக்காக நாம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற போது அதுக்காக ஒரு கல்வியை நாம கற்கிறோம். அதனால நிறைய நமக்கு சக்சஸ் இருக்கு. அந்த பிசிக்கல் ஸ்தூல அளவுல பார்த்தோம்னு சொன்னா நம்ம ரொம்ப வெற்றியோட தான் இருக்கிறோம் வாழ்க்கையில. ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய லைஃப்ல நிறைய கம்ஃபர்டபுளா இருக்கிறோம் எல்லா விதத்திலையும். உதாரணத்துக்கு இப்ப நமக்கு ஏற்கான் இருக்கு அப்படின்னு சொன்னா ஈவன் வெயில் காலத்துல கூட நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது அந்த நாலேஜ்னால நமக்கு வாழ்க்கையில நிறைய வெற்றி கிடைச்சிருக்கு. வசதிகளை அதிகப்படுத்தி வெற்றிகரமான வாழ்க்கை நம்ம இருக்கிறோம். ஸோ நல்லா இருக்கு. ஸோ அந்த ஞானம் இருக்கு. ஆனா அதே நேரத்துல நம்மளுக்கு உள்ளுக்குள்ள நமக்குள்ள நல்ல ஒரு அமைதி இருக்கு, சந்தோஷம் இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது வெளியில இருக்கிற விஷயங்களை நம்ம எந்த அளவுக்கு வெற்றியோட இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த விஷயங்கள்ல, அதாவது அமைதி, சந்தோஷம், இந்த குணங்கள் அப்படிங்கிற விஷயத்துல அவ்வளோ வெற்றியோட நம்ம இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இதற்காக நம்முடைய தேடுதல்கள் ஜாஸ்தி தான் ஆயிருக்கே தவிர குறைச்சலா இல்லை.
ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா யோகா வந்து அவ்வளோ விதவிதமான யோகா இருக்கு. யார கேட்டாலும் ஏதோ ஒரு வித யோகா போயிட்டு பயிற்சி இருக்கேன், பயிற்சி பண்றாங்க பண்ணிட்டு இருக்கேன், கத்துட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுவே காட்டுது நாம இன்னும் இந்த திசையில வந்து தேடல்ல இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ ஆன்மீக ஞானம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மை பற்றி தெரிந்து கொள்வது. ஏன்னா நாம வந்து ஒரு ஆத்மா, ஒரு உயிர் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சிருக்கிறோம். ஆனா அதுக்கு மேல தெரியுமா அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியாது. இப்ப யாரானு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஆத்மா பிரிஞ்சிடுச்சு அப்படின்னு இறக்குற நேரத்துல நம்ம ஆத்மான்னு பேசுறோம். ஆனா அதுக்கு மேல வந்து நமக்கு தெரியல. அப்போ ஆன்மீக ஞானம் அப்படின்னு சொன்னாக்கா, நான் வந்து ஓர் ஆத்மா அப்படிங்கிறதோட, ஆத்மாவாகிய நான் எப்படி இருக்கிறேன்? என்னுடைய ஆற்றல் என்ன? இதெல்லாம் வந்து நமக்கு தெரியல. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃப்ளைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ம். இன்னைக்கு வந்து அதனால நமக்கு எவ்வளவு லாபம் இருக்கு? அந்த ஒரு டிஸ்கவரினால. ம். ஏன்னா நம்மளுடைய நேரத்தை வந்து நாம மிச்சம் பண்றோம். எனர்ஜி மிச்சம் பண்றோம். குறைச்ச நேரத்திலேயே வந்து நம்ம வெகு தூரத்துல கூட சென்று அடைஞ்சிடுறோம். ம். அப்போ அந்த மெக்கானிசம் பார்த்தோம்னா, அந்த ஃப்ளைட்ட வந்து கண்டுபிடிச்சப்போ, அத எப்படி ஆப்பரேட் பண்ணணும்? ம். அதாவது எப்படி வந்து அத ஸ்டார்ட் பண்ணணும்? எப்படி போகணும்? நிறுத்தணும்? எல்லாம் தெரிஞ்சதால நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுது. அதனால அது வந்து நமக்கு பெனிஃபிட் இருக்கு. இல்லைங்களா? அதே மாதிரி அது வந்து ஒரு செயல்படுற விதத்தை வந்து புரிஞ்சு நம்ம பயன்படுத்துறோம். அதே மாதிரி ஆத்மாவாகிய நாம் எதன் அடிப்படையில இயங்கிக் கொண்டிருக்கிறோம்? நாம எப்படி செயல்படணும்? அப்படிங்கிற அந்த வழிமுறை தெரியாததால நம்ம கிட்ட கண்ட்ரோல் இல்ல. இப்போ உதாரணத்துக்கு ஆங்கர், கோபம் எடுத்துக்கிட்டா கூட, ம். கோபம் வருது அப்படின்னு தெரியுது. கோபத்தை பயன்படுத்துறோம். ஆனா அத நிறுத்தணும், இல்ல கையாளணும், இல்ல அத வெற்றி பெறணும் அப்படின்னா நமக்கு வந்து தெரியல. இந்த இடத்துல தான் ஆன்மீக ஞானம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு ஞானமா இருக்கு. மத்த கல்வி எல்லாம் இருந்தாலும், அதன் கூட ஆன்மீக கல்வி இருந்தது அப்படின்னு சொன்னா, நம்மால ரொம்ப எப்போதுமே சந்தோஷமாக இருக்க முடியும். தன்னை பற்றிய ஞானம் இல்லாததுனால தான் நம்மளால இந்த கோபம் அப்படின்றத வந்து வெல்ல முடியாம இருக்கிறது இதுவரைக்கும் ஆமா, அப்படின்றீங்க. நிச்சயமாக. இப்ப அதே மாரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஆன்மீக ஞானத்தினால எப்படி கோபத்தை நம்மால் வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நமக்கு ஞானம் அதாவது ஆத்மாவாகிய நான் இயற்கையிலேயே ஓர் அமைதியான ஆத்மா அப்படிங்கிற அந்த ஞானம் வந்து நம்மட்ட இல்ல. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு பெரிய இடத்து ஒரு வீட்டு குடும்பம் இருக்கு. ம். இப்போ அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு வழிமுறைகள் இருக்கு பாருங்களேன். ஆமா. அதையே வந்து அவங்க காலகாலமா பின்பற்றி பின்பற்றி வந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இருக்காங்க. இப்போ ஒரு நல்ல படிச்ச குடும்பம் இருக்கு. நெறைய பேர் எல்லாருமே நல்லா படிச்சவங்க. அப்ப அந்த ஒரு குடும்பத்துல ஒரு பையன் ஃபெயில் ஆயிட்டான், இல்ல அந்த அளவுக்கு ம். வெற்றி பெறல அப்படின்னு சொன்னா கூட, ம். நம்ம ஆச்சரியமா கேட்கிறோம். அந்த குடும்பத்திலயா? ம். அப்படின்ட்டு ஆமாமா. இல்லைங்களா? அப்போ நம்மளுடைய இதுதான் நம்மளுடைய நிலை அப்படின்னு தெரிஞ்சா, அதுக்கு ஏத்த மாரி நம்மள கண்டக்ட் பண்ணிக்கிறோம். ஆமா. இல்லைங்களா? அப்படிதான் நடந்துக்கிறோம். அதே மாதிரி என்னுடைய அறிமுகம், ஆத்மாவாகிய நான் அமைதியான ஆத்மா அப்படிங்கிற அந்த அறிமுகம் நம்மட்ட இருந்துச்சுன்னு சொன்னா, அமைதியான ஆத்மாக்கு கோபப்படுவது இயல்பா? அல்லது இயற்கையா? அப்படின்னு கேட்கிறபோது, நிச்சயமா நாம இல்லன்னு தான் சொல்லுவோம். கோவப்படுறது வந்து இயற்கை இல்ல, இயல்பு இல்ல அப்படின்னு சொல்றீங்க. நான் ஆத்மா அப்படின்ற ஞானம் என்கிட்ட இல்ல. என்னுடைய உண்மையான ஒரிஜினல் ரியல் குணம் வந்து அமைதி அப்படின்றது எனக்கு தெரியல. இப்போ நான் வந்து ஒரு டூ ம். வீலர்ல போயிட்டு இருக்கேன். டிராஃபிக் கண்ட்ரோல், ம். டிராஃபிக் லைட் ரெட் லைட் ம். இருக்கு. நான் வண்டி நிறுத்தியிருக்கேன். அப்போ அந்த ஜெப்ரா லைன்ல வந்து நிறுத்தியிருக்கேன். இன்னொரு பைக்ல வர ஒரு நபர் வந்து என்னையும் தாண்டி அந்த ஜெப்ரா லைன்லயும் போய் பாதியில நிக்கிறாரு. போகும்போது இடிச்சிடுறாரு வேற. அப்ப இதுல எங்கேயுமே என்னோட தவறு இல்ல. எனக்கு வந்து கோவம் படக்கூடாது. எனக்கு ம். முன்ன பின்ன அவரு தெரியாது. நான் அமைதியா இருக்கேன். என்னோட இடத்துல இருக்கேன். இப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பம். இதே மாதிரி லிஃப்ட்ல போயிட்டு இருக்கோம். அ நம்மள இடிச்சு தள்ளிட்டு யாரோ வந்து நிக்கிறாங்க. இல்லையா? ம். நம்ம பண்றதுக்கு பட்டன் அமுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அமுக்கிடுறாங்க. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள். ம். இதெல்லாம் வந்து கோபத்தை ஏற்படுத்துற மாதிரி தான் விஷயங்கள். அப்போ வந்து எனக்கு அந்த அமைதி இருக்கு. என்னோட உண்மையான குணம் அமைதி ம். அப்படின்ற எனக்கு ஞாபகமே இல்லாம ஒரு சிடுசிடுப்பு வந்தது. என்ன இப்படி கூடவா இருப்பாங்க அப்படின்னு. அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல அது இயல்பு தானே. அப்படி எப்படி இயல்பு இல்லன்னு சொல்றீங்க? அது கொஞ்சம் புரிய வைங்களேன். அது ஏன்னா, நம்மளுடைய இந்த ஞானம் இல்லாதது தான் காரணம். இது வந்து ஒரு தவறான நம்பிக்கை. இப்ப அவங்க வந்து டிராஃபிக்ல இந்த மாரி மிஸ்பிஹேவ் பண்றாங்க. இல்ல லிஃப்ட் ஆப்பரேட் பண்றப்போ மிஸ்பிஹேவ் பண்றாங்க. சரியான முறையில
நடந்துக்கல அப்படின்னா நம்முடைய நம்பிக்கை என்னன்னா அவங்க சரியா நடந்துக்கிட்டா நாமளும் அமைதியா சரியா இருக்கலாம். அவங்க சரியா நடக்கலைன்னா நான் கோபப்படணும் கோபப்படுறது அப்படின்னு இயல்பு தானே. அப்படின்னு நாம அப்படி ஒரு நம்பிக்கையை வளர்த்து கொண்டு இருக்கிறோம். அது உண்மை இல்ல. அது உண்மை இல்லையே. ஏன்னா வெளியில அவங்க எந்த காரணத்தினாலயோ அப்படி நடக்க வேண்டி இருக்கு. அது நம்மளுடைய கண்ட்ரோல்ல கிடையாது. அவங்களுடைய பிஹேவியர் அது. அதுக்கு எனக்கு சாய்ஸ் இருக்கே. இப்ப நம்ம பார்த்தோம், ஒரு லிஃப்ட்டுக்கு கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆஃபீஸ் ஹவர்ஸ் எல்லாம் ம். ஒரு 20 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ம். மாதிரி யாரோ போய் தவறான ஒரு பட்டன் அனுப்புறப்போ எல்லாரும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்றாங்களா அதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா இல்ல. இல்ல. ஒவ்வொருத்தர் கூலா தான் இருக்கிறாங்க. ஆமா. கண்டிப்பா. சில பேர் ம். கொஞ்சம் அர்ஜென்ட்டா வந்திருக்காங்க. அவங்களே ஆல்ரெடி டைம் லேட்டா வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்க நிச்சயம் கொஞ்சம் ரியாக்ட் பண்றாங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய ரியாக்ஷனும் வேற வேற மாதிரி இருக்கு. கண்டிப்பா. ஸோ இந்த மாதிரி வழியிலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு நம்ம எதிர்பார்க்காத விஷயத்துக்கும் நாம ரியாக்ட் பண்ணணும், இல்ல கோபப்படணும், அவங்க தப்பு செய்றாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ அது நம்மளுக்கு சாய்ஸ் இருக்கு. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு. ஆனா நம்ம அப்படியே பழகிட்டதால நம்ம என்ன பண்றோம்? கோபப்படுவது இயற்கை, இயல்பு அப்படின்னு நினைக்கிறோம். நம்ப ஆரம்பிச்சுட்டோம் நம்ம. அதை நம்ம எப்படி நல்லா தெரிஞ்சுக்கலாம்? ஏன்னா இது புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா உணர்வு ரீதியில நம்ம செயல்பட்டுட்டு இருக்கோம். இப்போ நமக்கு ஃபீவர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஜுரம் வருது, ஃப்ளூ இருக்கு. அப்போ நம்ம நார்மலா ஃபீல் பண்ணல இல்லையா? ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு தானே, ஆமா. இல்லைங்களா? காய்ச்சல் இருக்கு அப்படின்னா, தினசரி நம்ம செய்யற வேலைகள் கூட முடியாம போகும். முடியாம சாப்பிட போயிடுது. இஷ்டம் இல்லாம இருக்கும். இருக்கும். இல்லையா? எதுவுமே நல்லா இருக்காது. உடம்பளவுலயும் காட்டிடும். கண்ணு சிகப்பாயிடும், ம். டயர்டா இருப்போம், ஒரு ம். லெத்தார்ஜி இருக்கும். ம். அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, அதை சரி பண்ண பார்க்குறோம். ம். இல்லைங்களா? சரி ம். பண்ணி அந்த ஃபீவர், அந்த ஃப்ளூ குறைஞ்சு நம்ம நார்மல் வரும்போது தான் வி ஃபீல் கம்ஃபர்டபிள், ம். இல்லைங்களா? அது உடலுக்கு வர ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ், ம். இல்லைங்களா? அதே மாதிரி ஆத்மாவாகிய நமக்கு நாம் கோபப்படும் பொழுது, இல்ல எரிச்சல் அடையும் பொழுது, இல்ல ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு, இல்ல ரொம்ப ஆத்திரம் வந்துடுது. இப்படிலாம் இருக்கும் பொழுது நம்ம எப்படி உள்ளுக்குள்ள ரொம்ப கம்ஃபர்டபுளா, சௌரியமா நல்லா இருக்கா அந்த ஃபீலிங் அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. நிச்சயமா இல்ல. யாருக்கும் பிடிக்கிறது இல்ல, இல்லைங்களா? ஆமா. கோபம் வரும்பொழுது. கோபம் வந்தா கூட எப்படி அதை குறைக்கலாம், எப்படி அதுலேருந்து ரிலீஸ் ஆகலாம் அப்படின்ட்டு தான் நம்ம பார்த்துட்டு ம். இருக்கோம். ஸோ அந்த எமோஷனல் டிஸ்கம்ஃபர்ட் ஜுரம் மாதிரி இஸ் நாட் நார்மல். நமக்கு ஜுரம், ஃப்ளூ இருக்கிறது நார்மல் இல்லையே, இல்ல. இல்லைங்களா? ஏதான ஒரு இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி வந்தா தான் நமக்கு ஜுரம் வருது. ஆமா. அதே மாதிரி இந்த கோபம் இதெல்லாம் டிஸ்ஈஸ், அதாவது நம்மளுடைய ஈஸினஸ் போயிடுது. ஸோ தட் ஷோஸ் ஆங்கர் நம்மளுடைய கோபம் நம்முடைய உண்மையான குணம் இல்லை அப்படின்னு. அப்போ எதற்குமே நாம கோபப்பட்டு தான் ஒன்று சரி பண்ணணும்னு இல்லையே, இல்லைங்களா? நமக்கு ம். சாய்ஸ் இருக்கு. அப்போ அந்த தவறான நம்பிக்கை, அந்த ஞானம் நமக்கு இல்லை. நாம இது எல்லாத்துக்கும் கோபப்படணும் அப்படின்னு புரிஞ்சிட்டு இருக்கிறது சரியில்லை அப்படிங்கிற அந்த ஞானம் நமக்கு இல்லை. இங்கிலீஷ்ல ராங் பிலீஃப்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த தவறான நம்பிக்கைகளை நம்ம மாத்திக்கணும். நம்பிக்கைகளை மாத்திக்கிட்டோம்னு சொன்னா நம்மளால எண்ணங்களை மாற்ற முடியும், உணர்வுகளை மாற்ற முடியும். நான் இப்போ கோபப்படுவது அமைதியான ஆத்மாக்கு சரியில்லை அப்படின்னு நமக்கு புரியும் பொழுது, அப்ப நான் எப்படி பிஹேவ் பண்ணணும், நான் எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்னு மாற்றம் ஆழமான இடத்துல இருந்து வருது. அப்போ நம்மளால அதை சஸ்டெயின், அதாவது பயன்படுத்த முடியும். கோபத்தை வெல்வதற்கு இந்த ஞானத்தை நம்ம பயன்படுத்த முடியும். இப்போ காய்ச்சல் ஒரு நோய் கிருமி உள்ள வந்ததுனால, அந்த காய்ச்சல் ஒரு வெளிப்பாடா ம். இருக்கு. இப்போ அது மாதிரி வெளியில உள்ள ஃபேக்டர்ஸ், வெளியில உள்ள ம். ஏதாவது ஒரு காரணமோ, சந்தர்ப்ப சூழ்நிலை தான் நமக்கு கோபத்தை உருவாக்குறதா இருக்கு. அப்ப கோபம்ன்றது வெளியிலேருந்து வந்த ஒரு விஷயம். நமக்குள்ள உள்ளது இல்ல. ஆமா. அப்படின்னு சொல்றீங்க. கோபம் ஆக்சுவலா நம்ம நிறைய நாளா கோபப்பட்டு பட்டு நீங்க முந்தி பழக்கமாயிடுச்சு. சொன்னீங்க இல்லையா, ம். பழக்கமாயிடுது. அதனால நமக்குள்ள அந்த பதிவுகள் இருக்கு. அதனால இப்போ ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம கோபப்படுத்த முடியும். ஆனா எனக்கு இப்போ ஞானம் இருக்கு. நான் ஒரிஜினலா ஆதியாக அமைதியான ஆத்மா. ஆனா என்னை நான் மறந்ததுனால, என்னுடைய குணத்தை நான் மறந்ததுனால, அமைதி இல்லாம போனதுனால, கோபம் அப்படிங்கிற துர்குணத்துக்கு நான் பழகிட்டேன். ம். அந்த பழக்கத்தின் காரணமாக இப்ப நான் நடந்துக்கிறேன். ஓகே. வெரி ஆனா நைஸ். இப்ப என்னுடைய இந்த ஞானத்தின் மூலம் என்னுடைய விழிப்புணர்வை, அவேர்னஸ நான் மாத்துறேன். நான் யார் அப்படின்னா, நான் ஓர் அமைதியான ஆத்மா அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வை நான் திரும்ப திரும்ப நான் உணர்ந்து பார்க்கும் பொழுது, எனக்கே ரிமைண்டர் வந்துரும். இப்ப நீங்க இந்த மாரி ஒரு ஞானத்தை புரிஞ்சுக்கும் பொழுது, ம்.
நாளைக்கு நீங்க அதே சூழ்நிலையில இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஞாபகம் வரலாம். நான் நான் வந்து ஒரு அமைதியான ஆத்மா, கோபம் ஆத்மா. என்னுடைய குணம் இல்ல. இந்த அது ஞாபகம் வரும். சிச்சுவேஷன்ல, இந்த டிராஃபிக்ல ம். இதுக்கு நான் ஆத்திரப்பட்டு தான் ஏதோ பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்ல. எனக்கு வேற சாய்ஸ் கூட இருக்கு. இருக்கு. ம். மத்தவங்கலாம் அந்த மாரி அமைதியா இருக்காங்களே இந்த சூழ்நிலையில, பொறுமையா இருக்கிறாங்களே, ம்ஹ்ம். என்னால ஏன் இருக்க முடியல அப்படின்னு நம்மை நாம் பார்க்க முடியுது. அப்போ இந்த ஞானத்தை வந்து நம்மால் என்ன பண்ண முடியும்? பயன்படுத்த முடியும். இதன் கூடவே நீங்க வந்து தினப்படி காலையில எழும்பொழுது, ஏன்னா நம்மளுடைய அந்த ஃபர்ஸ்ட் தாட் காலையில ம். எழும்பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு எண்ணம். அதை வந்து அடிப்படை ஆரம்பத்துல காலையிலேயே சரியா வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம எழுந்து கிளம்பும் பொழுது கூட ஆஃபீஸ்க்கு போற ம். வரைக்கும், வெளியில போற வரைக்கும், எல்லாத்தையும் ஒரு பீஸ்ஃபுல்லாவே நாம செஞ்சுட்டே பழகினோம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம பீஸ்ஃபுல்லா தான் அந்த டிராஃபிக்ல வந்து நிக்கிறோம். அப்ப ஆல்ரெடி நம்ம அந்த மோட்ல அமைதியான ஒரு மனநிலையில இருக்கும் பொழுது, நாம சட்டுன்னு ரியாக்ட் பண்ண மாட்டோம். நான் ஆத்மா என்ற நினைவோட இருக்கும்போது. இருக்கும் பொழுது. அத பழகிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா, ம். பழக்கம் தானே நமக்கு அப்புறம் ம். இயல்பாயிடுது இல்லையா? ம்ஹ்ம். அப்ப அமைதி வந்து நம்முடைய இயல்பாயிடும். இப்ப இதன் கூடவே நாம பார்த்தோம், இந்த ஞானத்தை எப்படி வந்து நடைமுறையில நாம கொண்டு வர ம். முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, 4 ஸ்டெப்ஸ் வந்து சொல்லலாம். ஏன்னா சில விஷயங்களை வந்து இப்ப யாரோ நம்மட்ட பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நாம அந்த ஒரு வார்த்தைய கேள்விப்பட்டிருந்தா கூட நமக்கு தெரியும் அப்படின்னு நாம நெனச்சிடுறோம். ஓ! இல்லைங்களா? ஆ. தெரியும்னு நெனச்சிடுறதுனால, இன்னும் அதை பத்தி ஜாஸ்தி நம்ம தெரிஞ்சுக்க வந்து அவ்ளோ அட்டென்ஷன் குடுக்கறதில்ல. முயற்சிக்கிறது இல்ல. ஏன்னா ம். நமக்கு தான் தெரியுமே தெரியுமே. அந்த அப்படின்ட்டு அந்த ஃபீலிங் வந்த உடனே வந்தோனே. மேல எதுவும் கவனிக்கிறதும் இல்ல. அத ம். உள்வாங்குறது இல்ல. ம். குறிப்பாக இப்ப உதாரணத்துக்கு கோபம் கூட நல்லதில்ல, உடலுக்கும் நல்லதில்ல, ம். மனசுக்கும் நல்லதில்ல. எந்த விதத்திலயும் அது நமக்கு லாபம் இல்லன்னு தெரியும். ஆனா எல்லாருக்குமே அது தெரியும். அந்த ஞானம் இருக்கு. ஞானம் இருக்கு. ம். அந்த அறிவு மட்டும் தான் இருக்கே இருக்கு. தவிர, அத நடைமுறைப்படுத்த முடியல. ம். சோ அப்ப நமக்கு அது தெரிஞ்சிருந்தும் தெரியாத போல தான் பாருங்க. அதனால தான் அதுக்கு வந்து தெரிஞ்ச ஞானத்தை பிராக்டிக்கலா கொண்டு வரணும்னா ஒரு 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. ம். ஈஸியா நம்ம அத கொண்டு வரதுக்கு. சொல்லுங்க. நோயிங் அப்படின்னு சொல்றது ம். அத. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இன்ஃபர்மேஷன் ம். அப்படின்னு சொல்றது. இப்போ நாம பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஸோ இப்ப இந்த விஷயங்களை நாம கேட்கும் பொழுது, இது நமக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனா கூட இருக்கலாம். அப்போ அது இன்ஃபர்மேஷன்னா ஒரு தகவல். நமக்கு வந்து நெறைய ஐடியாஸ் வந்து கிடைக்குது. ஓ! இப்படிலாம் கூட நம்ப இத்தன காலம் நம்மளுடைய ஒரு நம்பிக்கை கோபப்படுவது இயல்பு அப்படின்ட்டு இருந்துச்சு இல்லையா? இப்போ இந்த நான் அமைதியான ஆத்மா அப்படிங்கிறது ஒரு தகவல், ம். இன்ஃபர்மேஷன் சரி. உங்களுக்கு. இப்போ கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து, இல்ல கோபப்படாம இருக்க முடியாது. கோபப்பட வேண்டிய விஷயத்துக்கு கோபப்படணும். நம்மலாம் மனிதர்கள் தானே! அப்படின்னு சொல்லி அந்த மாரி ஒரு மனநிலையோட நாம இருந்தோம்னா, ஈவன் இப்ப இந்த நிகழ்ச்சி, இந்த தகவலை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற நேரத்துல கூட, நமக்கு கேட்கக்கூடிய எந்த விஷயங்களையும் நாம உள்வாங்கவே முடியாது. அந்த தகவல நம்ம வந்து சேகரிச்சு வைக்கிறது கூட கிடையாது. அப்படியே அங்கேயே நம்ம அத வந்து ரிஜெக்ட் நெக்லெக்ட் பண்ணிடுறோம். பண்ணிடுறோம். ஏன்னா என்னுடைய தவறான நம்பிக்கைய விட்டு என்னால வெளியில வர முடியல. அப்போ இன்ஃபர்மேஷனே நமக்கு வந்து கிடைக்கல. தகவலே நான் பெறுவதற்கு என்னை நான் அனுமதிக்கவே இல்ல. தயாராவே இல்ல அதுக்கு. அந்த தகவல ம். சேகரிக்க கூட தயாரா இல்ல. ஏன்னா அப்படி ஒரு ராங் பிலீஃப் சிஸ்டம் எனக்குள்ள இருக்கு. உள்ள இருக்கு. பிலீஃப் சிஸ்டம் ராங்கா இருக்கிறது கூட தப்பு கிடையாது. ஏன்னா ம். அப்படியே நம்ம வளர்ந்துட்டோம் தவறுன்னு ம். தெரியாம. ஆனா ஓப்பன் மைண்டா இல்ல. தகவலை பெறுவதற்கு கூட நான் வந்து தயாராக ம். இல்லை. ஸோ அந்த மாதிரி இல்லாம நமக்கு தெரிந்த விஷயங்களை எல்லாம் ஒரு புறம் வைத்துவிட்டு, இப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலை முதல்ல பெறுவோம் ம். அப்படிங்கிற அந்த ஓப்பன் மைண்டோட கேட்கறது. அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் நோயிங். அதாவது இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றது. ஞான மார்க்கத்தோட முதல் படி. முதல் படி. ம். எல்லாத்துலயுமே நம்ம அப்ளை பண்ணலாம். இன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சு. ம். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங். அந்த தகவல் நெறைய தகவல் கிடைக்கும். ஆனா அத்தனையும் நம்மளால ப்ராசஸ் பண்ண முடியாது. ம். புரிஞ்சுக்கிறது முடியாது. ஆ. புரிஞ்சுக்கிறதுக்கு முடியாது ஒரே நேரத்துல. ம். அப்ப நம்ம கேட்ட தகவல்ல நமக்கு எதுல ஒரு விருப்பம் இருக்கோ, இப்ப நம்ம எல்லாரும் கூட கிளாஸ்ல கேட்கிறோம் அப்படின்னு ம். சொன்னாக்கா, ம். நெறைய கேட்போம். 1 மணி நேரம் கேட்டிருப்போம். ஆனா ஒவ்வொருத்தர் இதயத்தையும் ஒரு வேற வேற பாயிண்ட் டச் ம். பண்ணியிருப்போம். அவங்களோட விருப்பம், அவங்களுக்கு எது எளிதா இருக்கோ புரிஞ்சுக்கிறதுக்கு அத முதல்ல அந்த ஸ்வீகரிப்பாங்க. மாதிரி. ஸோ அந்த மாதிரி நாம கேட்ட தகவல்ல நம்மை கவர்ந்த ஒரு விஷயத்தை எடுத்து, அந்த விஷயத்தை பத்தி நாம திரும்ப சிந்திச்சு, ம். எப்படி அந்த விஷயம் வந்து சரியாக இருக்கு அப்படின்னு நாம் புரிந்து கொள்ளும்போது, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த கேட்ட தகவல் இன்ஃபர்மேஷன் பிகம்ஸ் நாலெட்ஜ் வென் ஐ ம். அண்டர்ஸ்டாண்ட். ம். ஏன்னா இட் மேக்ஸ் சென்ஸ் டு மீ. எனக்கு ம். புரியுது. அவங்க சொல்றது அந்த கருத்து சரின்னு படுது. அப்போ
இப்போ நம்ம தகவல் வந்து நான் ஓர் அமைதியான ஆத்மா அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ நான் எப்போ அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன்னா அது எஸ் நான் அமைதியான ஆத்மா தான் அப்படின்னு சொன்னாக்கா இந்த டிஸ்கம்ஃபர்ட்டை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். எனக்கு அமைதியா இருக்கும்போது கம்ஃபர்டபுளா நல்லா இருக்கு ஃபீலிங்ஸ், அதுலயே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்ப நிஜம் இதுதான் என்னுடையது. ஏன்னா எப்போதும் நம்ம எல்லாருக்கும் நல்ல ஃபீலிங்ஸோட இருக்கணுங்கிறது தான் விருப்பம் இல்லைங்களா? ஸோ அப்ப சரி அமைதி என்னுடைய குணமா தான் இருக்கணும், என்னுடைய குணம், அதனால எனக்கு அது பிடிச்சிருக்கு. அதோட இல்லாம நான் தேடிட்டு வேற இருக்கிறேன் ஆல் த டைம் அமைதியா இருக்கணும். ஸோ அப்ப நாலேஜ் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, நான் அதை புரிந்து கொள்ளும் போது அது நாலேஜ் ஆயிடுது. அப்போ தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னாக்கா புரிந்த ஞானத்தை நான் வந்து பயன்படுத்தணும். டூயிங், அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து டூயிங், செயல்முறைப்படுத்துறது. அப்போ அன்றாட வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணும்போது அதை அறிஞ்சதை புரிஞ்சுக்கிட்டதை நம்ம வந்து நடைமுறைப்படுத்தணும். இப்ப நம்ம ஸ்கூலுக்கு போய் எப்படி நம்ம சின்ன குழந்தைங்களா இருக்கிறப்போ மேக்ஸ் படிக்கிறோம் இல்லையா, 1+1 2ன்னு படிக்கிறோம், அதை பயன்படுத்துறோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ நான் அமைதியான ஆத்மா அப்படிங்கிற அந்த ஞானம் கிடைச்சிருக்கு. எஸ் நான் தான் அதுன்னு புரிஞ்சிருக்கிறேன். ஆனா நான் காலையில எழுந்து உட்காந்து டெய்லி வந்து அதை பழகுறேன். 5 minutes 10 minutes அந்த ஒரு எண்ணத்தை வந்து நான் உருவாக்கி உணர்ந்து பார்க்கிறேன். ஏன்னா உணர்வது தான் நாமெல்லாம் உணர்வுள்ள ஒரு பீயிங்ஸ் தானே. அனுபவம் பண்றது, உணரணும், ஃபீலிங் பண்றது. அப்போ அந்த டூயிங் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த நாலேஜ் நமக்கு வந்து விஸ்டம் ஆயிடுது. விஸ்டம்னா விவேகம். நமக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா அதை நடைமுறைப்படுத்த முடியலன்னு சொன்னா அதை விவேகம்னு சொல்ல முடியாது. தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா பயன்படலையே. நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவ்வளோன்னு தான் சொல்ல முடியும் இல்லைங்களா? ஸோ அப்போ இன்ஃபர்மேஷன்ல இருந்து புரிஞ்சுக்கும் பொழுது அது ஞானம் ஆயிடுது, நாலேஜ் ஆயிடுது. ஞானத்தை எப்போ நான் பயன்படுத்துறேனோ ப்ராக்டிக்கல் லைஃப்ல அப்போது விவேகம் ஆயிடுது. அப்போ இந்த மாதிரி நான் பயன்படுத்தும் பொழுது அது எனக்கு வெற்றியை கொண்டு வருது இல்லையா? நல்ல ஒரு உணர்வு, அமைதியான உணர்வு. அப்போ என்ன ஆகுதுன்னாக்கா ஞானம் அப்படிங்கிறது ஒரு உண்மை அப்படின்ற ஆயிடுது. நான் அமைதியான ஆத்மா அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா இட் வொர்க்ஸ் ஃபார் மீ, நிரூபணம் ஆயிடுது இல்லையா? ஆமா, எனக்கே வேலை செய்து பிராக்டிக்கலா பார்க்க முடியுது என்னால. அப்படிங்கிறப்போ இட் பிகம்ஸ் ட்ரூத், அதாவது ஒரு உண்மையான ஞானம் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி நாம கேட்கிற ஞானத்தை நாம வந்து பயன்படுத்தும் பொழுது இப்போ நம்மளால வெற்றி கொள்ள முடியும் நிச்சயமாக. ஏன்னா இத்தனை காலம் நமக்கு வந்து கோபத்தை வெற்றி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லை. அது வந்து இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜ்மெண்ட்லயே தான் இருந்தோம். ஓவர் கம் பண்றது எப்படி, அதை வெல்வது எப்படி அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அந்த சிந்தனையே இல்லை நமக்கு. கோபம் அப்படிங்கிறது ஓவர்வெல்மிங் அப்படின்னு சொன்னாக்கா நம்முடைய சக்தியை மீறி நம்மளை ஆளக்கூடியதாக ஆயிடுச்சு. மேனேஜ் பண்ணி சரியான நேரத்துல நாம எப்போ வந்து கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த டைம்ல நிறைய கோபம் ஆயிடுது இல்லைங்களா? அப்போ மேனேஜ் பண்ண முடியல. ஸோ அந்த அளவுக்கு நம்மகிட்ட கோபத்தினுடைய பதிவுகள் ஜாஸ்தி இருக்கிறது தான் ஓவர்வெல்மிங் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். அப்போ இப்போ அந்த கோபம் இருக்கு, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா இப்போ நான் வேற ஒரு அப்ரோச்ல வரேன். கோபத்தை வெற்றி கொள்வது, ஏன்னா மேனேஜ்ல நம்ம ஃபெயில் ஆயிட்டோம். இப்போ நம்ம வெற்றி கொள்ளலாம் அப்படிங்கறத வந்து நம்ம ட்ரை பண்றோம். ஏன்னா அந்த பதிவுகளை நாம் அழிக்கும் பொழுது நம்மகிட்ட கோபமே இல்லை அப்படிங்கிற பொழுது சரியான புரிந்துணர்வை கொண்டு வந்து நல்ல ரெகுலரா நம்ம தியானம் பண்ணும் பொழுது நிச்சயமாக நம்முடைய குணத்துல நம்மால் ஸ்திரமாக இருக்க முடியும் அப்படிங்கறத இந்த ஆன்மீக ஞானம் வந்து நமக்கு ரொம்ப தெளிவாக நமக்கு வந்து புரிய வைக்கிறது. அதாவது நான் ஒரு ஆத்மா, அமைதியான ஆத்மா, அமைதின்றது என்னுடைய ஒரிஜினல் குணம். அதனால சூழ்நிலைகள் மாறாகும் போது கோபம் என்பது நானாக உருவாக்கி கொண்ட ஒண்ணுதான். அது வந்து என்னோடது இல்லை அப்படின்னு தெரியும் போது அந்த ஞானத்தை நம்ம புரிஞ்சதுக்கு மட்டும் இல்லாம நடைமுறைப்படுத்தும் போது அது சுலபமாயிருது. அதை தவிர்க்கிறது மட்டும் இல்லாம அதை வெல்லவும் முடியும்னு சொல்றீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர், ரொம்ப அழகா அற்புதமா புரிய வச்சிங்க. இனி அடுத்த நிகழ்ச்சியில இதோட தொடர்ச்சியை பார்க்கலாம். நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நேர்களே, ஒரு நீர்த்தேக்கம் தெளிந்து இருக்கும்போது, அலைகளற்று இருக்கும்போது நாம் நமது முகத்தை அருமையாக பார்க்க முடியும். அதே நீர்த்தேக்கம் குழம்பி இருக்கும்போது, கலங்கி இருக்கும்போது, அலைகள் நிறைந்ததாக இருக்கும்போது நமது முகத்தை நாம் பார்க்க முடியாது. அதே போன்றுதான் நம்முடைய மனம் என்பது அமைதியாக இருக்கும்போது, தெளிவாக இருக்கும்போது எண்ணங்களும் ஸ்திரமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நாம் நம்மை உணர முடியும். அதே சமயத்தில் மனம்
அமைதியற்று இருக்கும் போது, எண்ணங்கள் தரிகட்டு ஓடும் போது நாம் நம்மை உணர்ந்து கொள்ள முடியாது. நாம் நம்மையே உணர முடியாத போது, சூழ்நிலைகள் மாறாக இருக்கும் போது எதிரில் இருக்கும் நபரை பற்றி அறிந்து கொள்வது என்பது முடியாத விஷயம். ஆதலால் இந்த ஞானம், ஆன்மீக ஞானம், நான் ஆத்மா என்பதும் அமைதியான ஆத்மா என்பதையும் அறிந்தது மட்டுமல்லாமல், புரிந்தது மட்டுமல்லாமல் நடைமுறைப்படுத்தும் போது கண்டிப்பாக இந்த ராட்சசனாக அழிவை தரக்கூடிய இந்த கோபத்தை நாம் வெல்ல முடியும். மீண்டும் இனி ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.